إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அகிலங்களின் இறைவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக, நம் அனைவருக்கும் அல்லாஹுவிடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் அன்பையும் ஆதரவு வைத்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக, நாம் செய்த குறைகளை எல்லாம் பொறுத்து கொள்வானாக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நல்லோரில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் மாதம்தான் முடிந்திருக்கிறதே தவிர வணக்க வழிபாடுகள் ஒரு முஃமினுக்கு எப்போதும் முடிவதில்லை. ஃபர்லான நோன்புகள் தான் முடிந்து விட்டனவே தவிர உபரியான சுன்னத்தான நோன்புகள் ஒருபோதும் முடிவதில்லை. அதுபோன்று இரவிலே கூட்டான இரவு வணக்கம்தான் முடிந்து விட்டதே தவிர தனிப்பட்ட இரவு வணக்கம், இரவு தொழுகை ஒருபோதும் முடிவதில்லை. அதுபோன்றுதான் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல்லாஹுவை திக்ரு செய்தல், தான தர்மங்கள் செய்தல், உறவுகளுக்கு கொடுத்தல், உறவுகளை சேர்த்து வாழுதல், இப்படியாக ரமதானில் என்னென்ன வணக்கங்களை செய்தோமோ, எந்தெந்த வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அவற்றை ரமதானுக்காக மட்டும் கொடுக்கவில்லை, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹுவிற்காக செய்தோம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானில் இந்த நன்மைகளை அதிகப்படுத்த கூறினானே தவிர ரமதானோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. ஏனைய மதங்களுக்கும் கொள்கைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் சில குறிப்பிட்ட நாட்களோடு தங்கள் வணக்க வழிபாடுகளை, தங்கள் இறை வழிபாடுகளை முடித்துக் கொள்வார்கள். ஒரு முஸ்லிமால் ஒருபோதும் அப்படி இருக்க முடியாது. இரவும் தொழுவான், காலையில் சுபுகும் தொழுவான், பிறகு துஹாவும் தொழுவான், துஹரும் தொழுவான். இப்படியாக ஒரு வணக்க வழிபாட்டிலிருந்து இன்னொரு வணக்க வழிபாட்டை நோக்கி ஒரு முஸ்லிம் சென்று கொண்டே இருப்பானே தவிர ஒரு வணக்க வழிபாடோடு முடித்து விடவே மாட்டான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, நீங்கள் உங்களது இறைவனை வணங்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், எதுவரை? உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை, யகீன் வருகின்ற வரை, மரணம் வருகின்ற வரை உங்களது ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள். இபாதத்துகள் முடிவதில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மூலமாக நமக்கு கொடுத்த அந்த தக்வாவை, இபாதத்துடைய ஆர்வத்தை யார் தக்க வைத்துக் கொண்டு தங்களுடைய மற்ற மாதங்களிலும்
அவற்றை பேணுகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள்தான் உண்மையில் ரமதானை அனுபவித்தவர்கள், ரமதானின் நற்பாக்கியங்களை பெற்றவர்கள். ஆலிம்கள் அறிஞர்கள் சொல்வார்கள், யார் அல்லாஹுவை ரமதானிலேயே தவிர அறியவில்லையோ, அவர்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு வணக்க வழிபாட்டில் ஈடுபடவில்லையோ, அவர்கள் ரமதானில் அல்லாஹுவை வணங்கவில்லை, ரமதானை வணங்கினார்கள். எனவே ரமதான் முடிந்ததால் இபாதத்தை முடித்துக் கொண்டார்கள். அல்லாஹுவை வணங்கியவர்கள் ஒருபோதும் இபாதத்துகளை முடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் மாதம்தான் முடிகிறதே தவிர அல்லாஹு தஆலாவுடைய அருள் எல்லா காலங்களிலும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அடியானுக்காக அல்லாஹு தஆலா தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான், ரஹ்மத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான், முன்னோக்கி கொண்டே இருக்கிறான், அழைத்துக் கொண்டே இருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான், மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான், தன்னுடைய அருளின் பக்கம் அழைக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும். அதுதான் சகோதரர்களே உண்மையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வெற்றி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது வசனத்திலே கூறுகிறான், وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ. சூரத்துல் அன்ஃபாலுடைய 8வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வசனத்தை இன்று நாம் ஏன் எடுத்தோம் என்றால், அன்பானவர்களே, எல்லோரும் கவலைப்படுகிறோம். சமுதாயம் வெற்றி பெற வேண்டும், சமுதாயம் ஓங்க வேண்டும், சமுதாயத்திற்கு கண்ணியம் வேண்டும், சமுதாயத்திற்கு இந்த பூமியிலே ஒரு நிலைப்பாடு வேண்டும். இப்படியெல்லாம் ஆசைப்படுகிற நாம் அதற்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன, தீர்வு என்ன என்பதை சிந்திக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக சூரத்துல் அன்ஃபால், சூரா தௌபா, சூரா ஃபத்ஹ், சூரா முஹம்மத் ஒரு முஸ்லிம் சமுதாயம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், முஸ்லிம் சமுதாயத்தின் கொள்கை கோட்பாடுகள் மட்டுமல்ல, அரசியல் நிலைப்பாடுகள், அவர்களின் சமூக ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அழகிய வழிகாட்டுதல்களுடன் இறக்கப்பட்ட சூறாக்கள் தான் இந்த சூறாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்காக மட்டும் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் அல்ல, அல்லது தொழுகையில் ஓதுவதற்காக மட்டும் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் அல்ல, சிந்தித்து பின்பற்றுவதற்காக, நடைமுறைப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட அத்தியாயங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்களே வஅதீஉல்லாஹ், போர் நேரத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். உக்கிரமான தாக்குதல் நடக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி அருளுகிறான். எதிரிகளால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழப்பட்டிருந்த போது மதீனாவின் சிறுபான்மை மக்கள், அரபுலகமே குஃபார்களாக, முஷ்ரிக்குகளாக, யூதர்களாக, நஸ்ரானிகளாக நிரம்பி இருந்து வெறும் மதீனாவில் மட்டுமே விரல்களால் எண்ணிவிடக்கூடிய அளவுக்குண்டான முஸ்லிம்கள் இருந்தார்கள். மதீனாவில் மட்டும் இருந்தார்கள். மதீனாவை சுற்றி அத்தனை கிராமங்களும் முஸ்லிம் எதிரிகளால், குஃபார்களால், முஷ்ரிக்குகளால் நிரம்பி இருந்தது. அது மட்டுமா, அரேபிய தீபகற்பத்தின் சற்று வெளியே சென்றால் ரோமர்களும் பாரசீகர்களும், யாரெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக பேராட்சி புரிந்து அப்படியே பெரும் பெரும் படைகளை, பட்டாளங்களை, இராணுவங்களை, ஆயுதங்களை சொந்தமாக்கி கொண்டிருந்தார்களோ அவர்களால் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மதீனாவாசிகள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். சிந்தித்து பாருங்கள், எப்பேற்பட்ட வசனம்.
அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய வெற்றிக்கு வழியை அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களின் கண்ணியத்திற்கு அல்லாஹ் வழியை சொல்கிறான். மூமின்கள் உறுதி பெறுவதற்கு, மூமின்கள் அதிகாரம் பெறுவதற்கு அல்லாஹ் வழியை சொல்கிறான். முதலில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எப்போது மூமினாக ஆகுவான், முஸ்லிமாக ஆகுவான்? அல்லாஹ்விற்கு அவன் எப்போது முழுமையாக கீழ்ப்படுகிறானோ, ரப்புக்கு முழுமையாக கட்டுப்படுகிறானோ, ரப்பை முழுமையாக பயப்படுகிறானோ, அஞ்சுகிறானோ, ரப்புக்கு ரப்புடைய கட்டளைக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ, அப்போதுதான் அவன் மூமினாக முஸ்லிமாக ஆகுவான். அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையில் நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமே, அல்லாஹு தஆலா தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பியுங்கள். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாறும் போதெல்லாம் தக்பீர் கூறிக்கொண்டே இருங்கள். ஏன் அல்லாஹு தஆலா இத்தகைய கட்டளை கொடுக்கின்றார்? அல்லாஹ்வுடைய திக்ருகளில் எத்தனையோ திக்ருகள் இருக்கின்றன. குர்ஆனின் அத்தியாயங்களை அல்லாஹ் ஆரம்பிப்பதற்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அழகிய பெயர்களை தேர்ந்தெடுக்கின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அழகிய உயர்ந்த திருநாமங்களில், அழகிய உயர்ந்த பண்புகளில் சில பெயர்களை தேர்வு செய்கிறானே. ஏன் அல்லாஹு தஆலா தொழுகைக்கு தக்பீரை அல்லாஹு அக்பர் என்ற அந்த உயர்ந்த மகத்தான வாக்கியத்தை அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான்? சிந்தித்து பார்த்தோமா? ஆம் சகோதரர்களே, ஒரு முஃமின் அவன் அடிமையாக இருந்தாலும், அரசராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எனக்கு முன்னால் அல்லாஹ்வை தவிர எதுவும் பெரியதல்ல, யாரும் பெரியதல்ல, என் ரப்பு தான் எனக்கு. அவனை தவிர எந்த சக்தியையும் நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன். அவன்தான் எனக்கு பெரியவன், அவனுடைய மார்க்கம் தான் எனக்கு பெரியது, அவனுடைய கட்டளை தான் எனக்கு பெரியது, அவனுடைய விருப்பம் தான் எனக்கு பெரியது, அவனுடைய அன்பு தான் எனக்கு பெரியது என்ற அந்த ஈமானிய உணர்வு ஒரு மூமினின் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வேண்டும். அதை சொல்லி சொல்லி தொழு. அல்லாஹு அக்பர் எத்தனை முறை தொழுதாலும், ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகைகளை நிறைவேற்றினாலும், உன்னுடைய ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உபரியான தொழுகையாக இருந்தாலும் சரி, எல்லா தொழுகையிலும் இந்த தக்பீரை தான் நீ சொல்ல வேண்டும். அல்லாஹுவை நீ உன்னை விட, உனது ஆசைகளை விட, உனது தேர்வுகளை விட, உனது தாய் தந்தையை விட, நீ வாழக்கூடிய நாட்டை விட, உன்னை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியை விட பெரியவனாக நீ ஏற்றுக்கொள்ளாதவரை, மதிக்காதவரை, அவனுக்கு அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு நீ கீழ்ப்படியாதவரை நீ மூமினாக முஸ்லிமாக ஆக முடியாது என்ற ஈமானிய தத்துவத்தை அந்த தக்பீர் கொடுக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், முதலில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், உங்களது பிரச்சனைகள் தீரும், உங்களது சோதனைகளை அல்லாஹ் குறைப்பான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அல்லாஹ் ஏன் வானத்திலிருந்து உதவியை இறக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். பத்ரு போரிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, சிந்தித்து பார்த்தீர்களா? இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினீர்கள், உடனே அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளித்தான். வானவர்கள் 1000 வானவர்கள், 3000 வானவர்கள் என்று தொடர்ச்சியாக அல்லாஹ் இறக்கினான். என் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு மூமினால், ஒரு முஸ்லிமால் அவனுடைய ஷஹாதா அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிய அவனை தூண்டவில்லை என்றால் அவன் ஷஹாதா கூறியது பலவீனம். அவனுடைய ஷஹாதாவிலே அங்கே பலவீனம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும்? யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டும்? அல்லாஹு தஆலா தனது நபியிடத்திலே கேட்கிறான், நபியே, நீங்கள் மக்களை பயப்படுகின்றீர்களா? வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டும். அல்லாஹுதான் நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன். குர்ஆனிலே பல வசனங்கள் லா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுனி, மக்களை பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியாக உச்சகட்டமாக கடைசியாக என்ன செய்ய முடியும்?
இந்த உயிரை தான் பறிக்க முடியும். நமக்கு முன்னால் ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களின் உயிரை பறிக்கவில்லையா? நமக்கு முன்னால் ஈமானுக்காக கொல்லப்படாதவர்கள் யார் சென்றிருக்கிறார்கள்? இறை தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே ஒரு முஃமின் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தவனாக நான் வாழ வேண்டுமே, அதைத்தான் அவன் கவலைப்பட வேண்டும். என்னுடைய தீன், என்னுடைய ரப்புடைய கட்டளை, அதை பற்றித்தான் அவன் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய இரணத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறான். யாரும் நம்முடைய இரணத்தை பறித்துவிட முடியாது. அல்லாஹ்விற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதால் நம்முடைய இரணத்தை, வாழ்வாதாரத்தை யாரும் பறித்துவிட முடியாது. அல்லாஹ்விற்கு மாறு செய்வதால் நம்முடைய வாழ்வாதாரத்தை, இரணத்தை யாரும் கூட்டிவிட முடியாது. மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டுமா? அதுவெல்லாம் இந்த காலத்திலே சாத்தியமா என்று அன்பானவர்களே, யகீன், ஈமான் யார் மனதிலே உறுதி கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை இலகுவாக்கி கொடுப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலே பரக்கத்து செய்வான், அபிவிருத்தி செய்வான், தன்னிறைவு அடைய செய்வான், கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய உயர்வை, மதிப்பை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாத ஒருவன் அவன் ஒருபோதும் கண்ணியத்தை அடைய முடியாது. அவன் ஒருபோதும் பிற சமுதாய மக்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அல்லாஹ்விற்கு யார் தலை சாய்த்து விடுகின்றானோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு யார் தலை வணங்கி விடுகின்றானோ, அவன் பிற சமுதாய மக்களுக்கு முன்னால், ஏன் எப்பேற்பட்ட பேரரசனாக இருந்தாலும் அவனுக்கு முன்னால் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு, தலையை உயர்த்தி கொண்டு அவனால் கண்ணியமாக துணிவோடு பேச முடியும். அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? அவர்களின் பெயர்களால் மௌலிதும் மீலாதும் கொண்டாடப்படுவதற்கா? அவர்களின் பெயரால் சடங்குகள் செய்யப்பட்டு உணவுகள் பரிமாறப்படுவதற்கா? அல்லாஹ்வின் தூதருக்காக தோழர்கள் ரத்தம் சிந்தினார்கள். உஹது போரிலே அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பதற்கு அன்சாரிகள் அப்படியே அணிவகுத்து நின்றார்கள். ஒருவர் பின் ஒருவராக விஷமேற்றப்பட்ட அம்பால் தாக்கப்பட்டு, ஈட்டியால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலின் அருகிலே 9 ஜனாசாக்கள், அன்சாரிகளின் ஜனாசாக்கள். நினைத்து பாருங்கள். அபூ தல்ஹா தன்னுடைய 2 கரங்களால் அல்லாஹ்வின் தூதரை எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அம்பினால் பாதுகாத்து அவர்களுடைய கைகள் எல்லாம் அப்படியே சூம்பி போய்விட்டது. கைகளை தூக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட காயங்களை சகித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளையை நம்முடைய ஒரு சுகத்துக்காக, இன்பத்துக்காக, ஒரு ஆடம்பரத்துக்காக, நம்முடைய பெருமைக்காக தூக்கி எறிகிறோமே, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. எப்படி நமக்கு கண்ணியம் கிடைக்கும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரின் உயிருக்காக உயிரை கொடுத்த தோழர்கள் எங்கே? வெறும் அல்லாஹ்வுடைய பெயரை, அல்லாஹ்வின் தூதரின் பெயரை சொல்லி ஆடம்பரமான உணவுகளை உண்பதற்கும் விழாக்களை நடத்துவதற்கு மட்டும் இருக்கக்கூடிய சமுதாயமாகிய நாம் எங்கே என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி வ ரசூலு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை மீற மாட்டேன் என்ற கொள்கையில் இருப்பவன் தான் முஸ்லிம். அல்லாஹ் எப்படி சொல்கிறார்? வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ். ஏன் நாம் தூதரை அனுப்புகிறோம்? அவருக்கு கீழ்ப்படிவதற்காகத்தான். அவருக்கு நீங்கள் எல்லாம் கீழ்ப்படிவதற்காகத்தான் தூதரை அனுப்புகிறோம். وَمَن يُطِعِ الرَّسُولَ فَقَدْ أَطَاعَ اللَّهَ. ரசூலுக்கு கீழ்ப்படிந்தால் தான் நீங்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஆகுவீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமின்
எப்படி அல்லாஹ்வை நேசிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய அன்புக்காக ஏங்குகிறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கிறானோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதரை அவன் மதிக்க வேண்டும். அந்த தூதரை அவன் நேசிக்க வேண்டும். அவருடைய கட்டளையை மதிக்க வேண்டும். அவருடைய சுன்னத்தை மதிக்க வேண்டும். அவருடைய அன்பு ஷஃபாஅத் நாளை மறுமையிலே கிடைக்க வேண்டுமே என்பதற்காக ஏங்க வேண்டும். ரசூலுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வெற்றி எதிலே இருக்கிறது? அடுத்து சொல்கிறான் பாருங்கள், வஅத்தியுல்லாஹ வரசூலஹு. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலா தனாஸஉ. உங்களுக்குள் நீங்கள் சண்டையிடாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் சச்சரவு செய்து கொள்ளாதீர்கள், உங்களுக்குள் நீங்கள் பிரச்சனை செய்து கொள்ளாதீர்கள். உங்களை அடக்குங்கள். வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு. நீங்கள் உங்களுக்குள் சண்டை செய்தால், உங்களுக்குள் நீங்கள் பிரச்சனை செய்தால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், தோற்று விடுவீர்கள். வதذهب ريحكم. உங்களுடைய ஆற்றல் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆட்சி இருந்து என்ன, செல்வம் இருந்து என்ன, பொருளாதாரம் இருந்து என்ன, இன்னும் இந்த உலகத்திற்கே நீங்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டிருந்தாலும் என்ன, நீங்கள் சொல்வதை உலகம் கேட்காது, உலகம் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமையாளர்களாக இல்லை என்றால் அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய வேண்டும், ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை சொன்னால் அந்த கட்டளையில் உள்ள அத்தனை அம்சங்களையும் பின்பற்ற வேண்டும். அந்த கட்டளையில் உள்ள அத்தனை அம்சங்களையும் ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், வஅத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ريحكم. நீங்கள் உங்களுக்குள் சண்டை செய்தால், பிணங்கிக் கொண்டால், பிரச்சனை செய்து கொண்டால், உங்களின் சகோதரத்துவத்தை நீங்கள் முறித்துக் கொண்டால், ஃபதஃப்ஷலு, நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்களது ஆற்றல் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லாஹ் சொல்கிறார், வஸ்பிரு. உலகம் என்றால் பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும், சச்சரவுகள் வரலாம். நீங்கள் உறுதியாக பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை சகிக்கவில்லை என்றால் அவன் எப்படி ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும்? இன்றைய முஸ்லிம்களுடைய விசித்திரமான பண்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கு அப்படியே நேர்மாற்றம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? அஸில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். மூமின்களோடு இணக்கமாக, பணிவாக, பண்பாக, அடக்கமாக, பாசமாக விட்டு கொடுத்து போவார்கள் என்று. காஃபிர்களிடத்திலே உயர்ந்து நிற்பார்கள், பணிய மாட்டார்கள், தேவையில்லை அவனுக்கு நாம் பணிய வேண்டும் என்று உறுதியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். துணிவோடு இருப்பார்கள் என்று. இன்றைய முஸ்லிம்களின் நிலைமைகளை பாருங்கள். ஆட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், பிற மக்களோடு, பிற சமுதாய மக்களோடு அவர்கள் இணக்கம் காட்ட துடிப்பார்கள், ஓடுவார்கள், வலியக்க இறங்கி போவார்கள். ஏன், சில நேரங்களிலே அவனாகவே மாறுவதற்கு கூட தயாராகி விடுகின்றார்கள். அவனுடைய கலாச்சாரத்தை, சடங்குகளையே செய்வதற்கு கூட தயாராகி விடுகின்றார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமோடு இணங்க அவர்களுக்கு மனம் வருவதில்லை. ஒரு முஸ்லிமை அணைத்துக் கொள்ள, இணைத்துக் கொள்ள, அவனோடு உறவாட, அவனோடு பேச, அவனோடு விட்டுக் கொடுக்க, அவனோடு பரஸ்பர ஒப்பந்தம் செய்து கொள்ள, நீ கொஞ்சம் விட்டுக் கொடு, நான் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கிறேன், நீ கொஞ்சம் இறங்கி வா, நான் கொஞ்சம் இறங்கி வருகிறேன் என்று சமாதானம் செய்து கொள்வதற்கு, இணங்குவதற்கு, இணைவதற்கு, சேருவதற்கு மனம் வரவில்லை என்றால் இவர்கள் எல்லாம் எந்த வகையான முஸ்லிம்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். ஏன், 4 கலீஃபாக்களின் காலத்திலே இஸ்லாம் ஓங்கியது, இஸ்லாம் உயர்ந்தது, சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். பிரச்சனை வந்தது பிறகும் ஒற்றுமையாகி விட்டார்கள். அல்லாஹ் மீண்டும் உயர்வை, ஒற்றுமையை கொடுத்தார். ஆம் சகோதரர்களே, இதுதான் சமுதாயம், இதுதான் குர்ஆன் உருவாக்கக்கூடிய, குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறார். ரப்பு சொல்லி வஸ்பிரு, பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்?
பொறுமையாளர்களோடு இருக்கிறான், சகிப்பவர்களோடு இருக்கிறான், உறுதியானவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நிலைப்பாடுடையவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். மார்க்கத்தில் ஒரு கால், விருப்பத்தில் ஒரு கால். கொஞ்சம் இஸ்லாம், கொஞ்சம் குஃபர், கொஞ்சம் தௌஹீத், கொஞ்சம் ஷிர்க், கொஞ்சம் ஷரியா, கொஞ்சம் செகுலரிசம், கொஞ்சம் இப்படி மற்றது அப்படி. இப்படிப்பட்ட குழப்பவாதிகளுக்கு அல்ல அல்லாஹுவின் வெற்றி. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். சூரா ஆலி இம்ரானுடைய 200வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை இதோடு சேர்த்து படித்து பாருங்கள். அந்த வசனமும் அந்த அத்தியாயமும் இத்தகைய சூழ்நிலையில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் தான், அதனுடைய பெரும்பாலான வசனங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, முமின்களே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், சகிப்போடு இருக்க வேண்டும். எவ்வளவு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். எதற்கெடுத்தாலும் சகோதரனோடு உறவை முறிக்கக்கூடிய மக்கள், சமுதாய சகோதர அமைப்புகளோடு உறவை முறிக்கக்கூடிய மக்கள், இவர்கள் எந்த குர்ஆனை ஓதுகிறார்கள்? இவர்கள் எந்த குர்ஆனை ஓதுகிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், சகிப்போடு இருங்கள். வஸாபிரு, உங்களது பொறுமை, உங்களது சகிப்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதையும் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ்வுடைய பேச்சு அமைந்திருக்கிறது பாருங்கள். பிற சமுதாய மக்கள் தங்களுடைய சமுதாய வெற்றிக்காக பொறுமையாக இருப்பதை விட அதிகமாக நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களது பொறுமை அவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும், அவர்களை விட உறுதியாக இருக்க வேண்டும். வஸாபிரு, அவர்களோடு போட்டி போடுங்கள் பொறுமையிலே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு வராபிது. இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது சகோதரத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபாலுடைய இந்த 46வது வசனத்திற்கு பிறகு 53வது வசனத்திலே ஒரு எச்சரிக்கை செய்கிறார், மகத்தான எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை ஒவ்வொரு காலத்தினுடைய முஸ்லிம்களுக்கும் பொருந்தும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லையா? ஆட்சி கொடுக்கவில்லையா? கண்ணியம் கொடுக்கவில்லையா? எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சோதனை அல்லாஹு தஆலா பரித்திருக்கிறான். மீண்டும் அல்லாஹ் கொடுப்பான். எப்போது? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு திரும்பும் போது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், உங்களுக்கு இறங்கிக் கொண்டிருந்த உதவியை அவன் தடுத்து விட்டான் என்றால் ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா செய்த அருட்கொடையை அல்லாஹ் பறிக்க மாட்டான் எதுவரை அவர்கள் தங்களையே மாற்றிக் கொள்கிறார்களோ அதுவரை. அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்கின்றவரை. முஸ்லிம்கள் ஆடையால், உடையால், கலாச்சாரத்தால், சடங்குகளால், சம்பிரதாயங்களால் எத்தனை வகையிலே பிற மதத்தை போன்று அவர்கள் ஒப்பாகிக் கொண்டே செல்கிறார்கள். எத்தனை விஷயங்களை சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணி பார்ப்பதை விட, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தார்களா என்ற உணர்வை விட அவர்களுக்கு எந்த உணர்வு மிகைத்திருக்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் செய்த நிஅமத்தை எடுத்து விடுகிறேன் என்றால் ஏன்? அவர்கள் தங்களுக்கு உள்ள ஈமானிய தீனுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய நிஅமத்தை பறித்து விடுகிறான் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, எதுவரை நம்மிலே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் பெரியது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் எனது வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, என்னுடைய உடல் பொருள் உயிர் அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்ற அந்த குறிக்கோள் வராதவரை, அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றாதவரை, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலிருந்து கண்ணியம் நம்மை தேடி வராது. அல்லாஹ்வுடைய நிபந்தனையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அவ்ஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும்.
இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இதைத்தான் சொன்னான், எனது ஒப்பந்தங்களை, எனது வாக்குறுதிகளை, எனது கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் உங்களது வாக்கை, உங்களது ஒப்பந்தத்தை நிறைவேற்றி தருவேன் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் வருகிறது போகிறது, இப்படியாக நம்முடைய வாழ்க்கை கடந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த தீனை ஓங்குவதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த கண்ணியத்தை நோக்கி, அந்த ஈமானை நோக்கி, அந்த இஸ்லாமை நோக்கி, அந்த ஒரு ஒற்றுமையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த ஈமானுக்கு, இஸ்லாமுக்கு, இந்த ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்தையும் புறக்கணித்தவர்களாக, அவற்றை எல்லாம் சமுதாயத்திலிருந்து தூக்கி எறிந்தவர்களாக நம்முடைய இந்த ஈமானிய பயணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான். வரக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை, வெற்றியை கொடுப்பான். கபரிலே இதன் மூலமாகத்தான் கண்ணியம், நாளை மஹ்ஷரிலே இதன் மூலமாகத்தான் கண்ணியம். நினைத்து விடாதீர்கள் இந்த உலகத்தோடு நமக்கு பிரச்சனை முடிந்து விட்டது என்று. நம்முடைய பிரச்சனையே மௌத்திலிருந்துதான் ஆரம்பமாக போகிறது, கபரில் இருந்துதான் ஆரம்பமாக போகிறது. இங்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதி மீறலுக்கும், இங்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சட்ட மீறலுக்கும், அல்லாஹ்வின் கட்டளையோ நபியின் வழிமுறையோ, இதற்கு நாம் எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும், அமைதிக்கும் நாளை கபரிலே கேள்வி இருக்கிறது, நாளை மஹ்ஷரிலே கேள்வி இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே பயங்கரமான பிடி இருக்கிறது என்பதை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா ஈமானை, இஸ்லாமை, தக்வாவை முழுமைப்படுத்தி தருவானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் நம்மை திருப்புவானாக. அல்லாஹுடைய வேதத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக, அல்லாஹுவின் தூதரின் சுன்னாவை முழுமையாக பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஷிர்கிலிருந்தும், குஃப்ரிலிருந்தும், நயவஞ்சகத்திலிருந்தும், ஒவ்வொரு தீய கெட்ட செயல்களிலிருந்தும், கொள்கைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. நம்முடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை, மார்க்க விழிப்புணர்வை தந்தருள்வானாக, உயர்வை தந்தருள்வானாக. காஃபிர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.